வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வறட்டு இருமல். குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஏற்படும் வறட்டு இருமலை போக்க வீட்டு மருத்துவம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு வறட்டு இருமல் வந்துவிட்டால் அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். தொண்டை வறண்டு காணப்படும் மற்றும் எரிச்சல் இருக்கும். இதனால் குழந்தை அழுது கொண்டே இருக்கும். இந்த வறட்டு இருமலை எளிய பொருட்களை கொண்டு சரி செய்யலாம். தொடர்ந்து இரும்பிக் கொண்டே இருக்கும் குழந்தைகளுக்கு நெஞ்செரிச்சல், தொண்டை எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனையை சளி பிடித்தால் வரலாம் அல்லது காற்றில் உள்ள பொல்யூஷன் மூலமாகவும் வரலாம். தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடித்தால் வறட்டு இருமல் சீக்கிரம் குணமடையும். இருமல் அதிகமாக இருந்தால் குழந்தைகளுக்கு தலையை உயர்த்தி ஒரு துணி அல்லது டவலை மடித்து வைக்க வேண்டும். ஆவி பிடித்தால் மிகவும் நல்லது. தேன் மற்றும் பட்டைத்தூள் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் குணமாகும். தண்ணீரில் சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குடித்தால் செரிமான பிரச்சனை மற்றும் வறட்டு இருமல் குணமாகும். பூண்டு சேர்த்து சிக்கன் சூப் செய்து கொடுக்க வேண்டும். பாலில் மஞ்சள் கலந்து குடிக்க வேண்டும். இது தொண்டை எரிச்சலை குணப்படுத்தும். குழந்தையை குளிப்பாட்டும் பொழுது ஒரு பக்கெட் தண்ணீரில் 2 அல்லது 3 சொட்டுகள் யூக்கலிப்டஸ் ஆயில், நீலகிரி தைலத்தை விட்டு குளிக்கலாம். மூக்கடைப்பு பிரச்சனை சரி செய்ய உங்கள் குழந்தையை சீராக சுவாசிக்க தூங்க வைக்கும் முன் தேங்காய் எண்ணெயை அடுப்பில் காய வைத்து அதில் ஒரு சின்ன வெங்காயம், சிறிதளவு கற்பூரம் அல்லது சிறிதளவு வெற்றிலை அல்லது 2-3 துளசி இலைகளை சேர்த்து நன்றாக வதக்கி ஆறியவுடன் அந்த எண்ணெயை குழந்தைகளின் மார்பு, முதுகு, கை கால்களில் தடவி வர வெகு விரைவில் இந்த பிரச்சனையில இருந்து தீர்வு கிடைக்கும். நன்றி. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.